நீனா காதல் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம அனு இருந்துட்டு ஆகாஷ் கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? நம்ம கிருஷ்ணா பத்தின எல்லா விஷயத்தையும் ராகவ் கிட்ட சொல்லிடலாம். கண்டிப்பா இவரு நம்மள பத்தி புரிஞ்சுக்குவாரு, ராகவுக்கும் எடுத்து புரிய வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனு ஒரு பக்கம் யோசிக்கவும், என்ன மேடம் அப்ப இருந்தே ஏதாச்சும் கேட்கலாமா வேணாவா, சொல்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க, அது என்ன விஷயம், அது ஆகாஷ் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. உடனே சுந்தரி இருந்துட்டு, என்ன இன்னைக்கு உன்னோட கிச்சன் டைம் தானே, எனக்கு போயிட்டு சூப்பை வச்சு கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அனு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்ததா சுந்தரி இருந்துட்டு கிருஷ்ணா கிட்ட போயிட்டு, ஏதோ சங்கர் உனக்கு உண்மையானவன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்ன, கடைசி நிமிஷத்தில் அவன் தான் உன்னை போட்டு கொடுக்கலாம் போல் நினச்சிருக்கான். ஆமாம், அவன் ஏற்கனவே நிறைய தடவை எனக்கு வார்ன் பண்ணி வச்சான். ஆனால் நான் உன் பேச்சை கேட்காதனால அபிகிட்டேயும் ராகவ் கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு பண்ணான். அதனால தான் அவன் உயிரை எடுக்கலான்னு பார்த்தேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க முதல்ல நீங்கள் தான் காரணம். நான் அபியை எவ்வளோ அழகாக தேடி பிடிச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் எவ்வளவோ கனவு கண்டேன். ஆனால் நீங்கள் என் கனவில் மண்ணள்ளி போட்டீங்க. அந்த ராகவ் அந்த ஆகாஷையும் அணுவியும் லவ் பண்ணதுனால சேர்த்து வைக்க போய் அபியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆக்கி அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க நான் ஒரு பக்கம் போராட, இது எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் மூல காரணம் அப்படி எனக்கு வர கோவத்துக்கு அந்த ராகவை கொன்னுடலாம் போல இருக்கு. ராகவை கொல்றதா அப்புறமா இருக்கட்டும், நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் இந்த பக்கம் நம்ம ராகவ் இருந்துட்டு ஆகாஷ் கிட்ட பயங்கரமாக சண்டை போடுதுன்னு நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. நம்ம ஏன் இவ்வளோ தூரம் கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அபி சொன்னதெல்லாம் ராகவ் யோசிக்கிறாங்க. அந்த கிருஷ்ணா தான் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. சங்கர் அஞ்சலியோட பக்கத்தில் நின்றுட்டுருக்கிற மாதிரி, கிருஷ்ணா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா அபி நம்மக்கிட்ட இத்தனை நாள் உண்மையை தான் சொல்லியிருக்கா. அபியை நம்ம இவ்வளோ தூரம் கோவப்பட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம அபியோட அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நாளைக்கு கோயிலுக்கு போகிறத நினச்சி இவனுக்கும் நாங்கள் சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா வேணாங்க எடைக்கு எடை புண்ணாக்க கொடுக்கறதா, அதே மாதிரி புண்ணாக்க வச்சாங்க. நாங்கள் கூட பழம் இதெல்லாம் வைப்பாங்கன்னு பார்த்தேன். கடைசியில் வைக்காம கோயிலை விட்டு போகும்போது ஆளுக்கு ஒரு கொய்யாக்காவை கொடுத்து எங்கள் அம்மா கழிச்சிட்டாங்க. நான் லக்ஷ்மி அம்மா கிட்ட சொல்லி பையன் எங்கேயோ வச்சு மறந்து போயிட்டாங்க, அபிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்கன்ற மாதிரி ராகவுக்கு கால் பண்ணுறாங்க. ராகவ் அபி தூங்கிட்டு இருக்கா. இதுதான் விஷயமா, நாளைக்கு கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு வண்டி அனுப்புகிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாப்பிள்ள, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அபியை புரிஞ்சுக்காம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.